யுகயுகமாய் சமர்வீரா அத்தியாயம் 23. நால்வரின் தற்கொலை செய்தியை கேட்டவாறே கிளம்பிக் கொண்டிருந்த ஜெய்யின் கண்களில் நேற்று இருந்த கோபமும் ரௌத்திரமுமே இப்போது இல்லை. நேற்று கல்லூரியில் இருந்த மாதிரியான ரௌத்திரமான ஜெய் இப்போது மறைந்திருந்தான். மனதிற்குள் நேற்று நடந்ததை போட்டு யோசித்துக் கொண்டிருந்த திவாவை அழைத்து காரை எடுக்க சொன்னவன் கமிஷனர் ஆபீஸிற்கு போக சொன்னான். ஜெய், ஏன் இன்னைக்கே அந்த கமிஷனரை நான் போட்டு தள்ளிட்டு சரணடைய கூடாது? அது செய்யறதுக்கு எவ்வளவு நேரமாகும் சொல்லு? 5 நிமிஷம் வேலை தான் அது. ஆனா பாரு, போன முறை 2 பேருமே இதே மாதிரியான விஷயத்துக்கு இதே மாதிரி யோசிச்சு எடுத்த ஆயுதத்தோட பலன் என்ன கிடைச்சிச்சு சொல்லு? நம்ம இப்படி பெரிய டானாவும் ரவுடியாவும் நிக்கிறது தான்டா மிச்சம். அதேதான், மீள முடியாத புதைக்குழிகளை வந்து விழுந்துட்டோம். விழலடா, தள்ளி விட்டுட்டாங்க. இன்னைக்கு கமிஷனருக்கு நான் வச்சிருக்கிற ஆப்பு பெருசு. அவன் மட்டும்தான் நம்ம காலேஜுக்குள்ளவே ஆள் வச்சு ஆப்பு வைப்பானா? நான் அவனோட ஆஃபீஸ்குள்ளேயே அவனுங்களை வச்சிருந்த லாக்கப்குள்ளேயே போகிறதுக்கு ஆளை வச்சிருக்க வேண்டா. யாருக்கிட்ட? ஆமாம், இனிமேல் இறங்கி ஆடணும். அவனுங்களுக்கு வலிக்க வைக்கணும். இதுதான் இனிமேல் நம்ம டார்கெட்டு. அவனுக்கு ஆடும்போது நமக்கு எதுவுமே தெரியலை. நேர்மை, தைரியம் இதை மட்டுமே ஆயுதமாக வச்சுருந்தோம். அது அவனுங்க வச்சிருந்த பணத்தால் அடிபட்டு மிதிப்பட்டு நொறுங்கி போச்சு. அதிலிருந்து மீண்டு ஆலமரமாக வந்து நிற்கிறோம். இவனுங்களை வச்சு செய்யணுண்டா. செஞ்சிருவோம். நீ வண்டியை எடு. அங்கே கமிஷனர் ஆஃபீஸில் நடக்கிறத மட்டும் பார்த்துட்டு அப்படியே அந்த கமிஷனர் தாஸுக்கும் ஒரு ஷாக்கை கொடுத்துட்டு வந்துடுவோம். இழந்தது எதுவுமே நமக்கு திரும்ப கிடைக்க போகிறதில்ல. இனிமேல் இழக்கிறதுக்கு நம்மக்கிட்ட உயிர் மட்டும்தான் இருக்குது. நினச்சதை நடத்திட்டோங்கிற திருப்தியோட சாகவும் ரெடி தான். ஆனால் அவனுங்களை அதுக்கு ஒரு நொடி முன்னாடியாவது கொன்று இருக்கணும். இப்போது ஜெய்யோ அவனது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டான். இருவருமே நேராக கமிஷனர் ஆஃபீஸுக்கே சென்று இறங்கினார்கள். அவர்களை பார்த்த தாஸிற்கு அப்படி பத்தி கொண்டு வந்தது. இவனுங்க தான் ஏதோ பண்ணியிருக்கணும். நான் தான் என் கஸ்டடியில் இவனுங்களை கொண்டு வந்து ஒப்படைச்சனே. 4 பேருமே லெக்சரர்ஸ், அதுவும் பொம்பளைங்க விஷயத்தில் கேவலமானவனுங்க. இனி தோண்டி துருவுனா நானும் நம்பியாரும் செத்தவனுங்களுக்கு பணம் கொடுத்ததும் மற்ற விஷயங்களும் வெளியே வந்துருமே என்று யோசித்து உடனே நம்பியாருக்கு அழைத்து விஷயத்தை சொல்லிவிட்டார். இங்கே பாரு நம்பியாரு, உன் மகன் இங்கே வந்திருக்கான். கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையோட தான் வந்திருப்பான். இல்லைனா இங்கே நடந்த பிரச்சனையை பெருசாக்க வந்திருப்பான். நீ உடனே வா. யோ, அறிவிற்காயா உனக்கு? அந்த பெண் பித்தனைகளை நம்ம கொண்டுட்டு அவனுங்க மேலே பழிய போட்டு உள்ள தள்ளணும். பழைய கேஸ் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அவனுக்கு சாம்ராஜ்யத்தையே அழிக்கலாம்னு திட்டம் போட்டோம். நீ என்னடானா அவனுங்களை ஏரியா ஸ்டேஷன்லேயே வச்சு போட்டு தள்ளியிருக்க. இப்போ உனக்கே ஆப்பு திரும்பிருச்சு பாரு. ஐயோ யோ நம்பியாரே, நான் போடலையா அவனுங்களை? எப்படியோ யாரோ திட்டம் போட்டு தள்ளியிருக்கானுங்கய்யா. என்ன சொல்கிற தாஸ்? அப்போ நீ ஒன்றுமே பண்ணலையா? யோ, நான் எங்கேயா பண்ணேன்? உங்ககிட்ட போய் சொல்லுவேனாண்ணா? நான் எதுவுமே பண்ணல. ஒன்று பண்ணு, பணம் ஏதாவது நல்லா கொத்தா ரெடி பண்ணி வையி. யார் வாயை அடைக்கணுமோ அடைச்சிடலாம். அதான் இப்போதைக்கு நல்லது. நீ பதவியில் இருந்தாதான் சீக்கிரமாக அதை எடுத்துருவியே. இல்லையா, இங்கே பிரச்சனை பெருசாகிருச்சு. எப்படியும் சிஎம் என்னை ராஜினாமா பண்ண சொல்லுவார் போல. அப்படித்தான் பேசிக்கிறாங்க. யார் சொன்னது? செக்ரட்டரி. அது சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இரு, உன் மகன்கிட்ட பேசிட்டு வந்து பேசுகிறேன். அவனுங்களை இப்போவே தூக்கி உள்ள வைக்கிறேன் என்று ஃபோனை வைத்தார். நம்பியார் தன்னுடைய மூத்த மகனை அழைத்தவர் நடந்ததை சொல்லிவிட்டு, தீபன், இது கொஞ்சம் ரிஸ்கான கேஸ் தான். நீ என்ன பண்ணுறனா, கமிஷனருக்காக ஆஜராகாம அந்த செத்தவனுக்கு குடும்பத்து வக்கீலா அவனுங்களுக்கே தெரியாமல் போய் நில்லு. நான் கமிஷனருக்காக வரேன். அப்புறம் பேசி தீர்த்து பாடியை பிரச்சனை பண்ணாமல் வாங்கிட்டு போக வச்சிட்டாலே பாதி பிரச்சனை தீந்துரும். கிளம்பு கிளம்பு என்று அவர்களும் ஸ்டேஷன் நோக்கி சென்றனர். உள்ளே வந்த ஜெய்யும் திவாவும் இறந்த 4வரின் குடும்பத்தை பார்த்தனர். உடனே பிரின்சிபாலையும் தனுஷையும் வர சொல்லி அந்த குடும்பத்தோடு பேச சொல்லிவிட்டான். இந்த கேஸை காலேஜ் நிர்வாகமே நடத்தும். அதுக்கு பணம் எதுவும் கொடுக்க தேவையில்லை என்று பேசியே முடித்து விட்டான். அதற்குள்ளாக வக்கீல் ஆதிசனை ஏற்பாடு பண்ணி கேஸ் போடவும் பாடியை வாங்காமல் அதற்கு புகார் அளிக்கவென்று எல்லாவற்றையுமே எழுதி வாங்கிவிட்டான். நம்பியாரும் தீபனும் வருவதற்குள்ளாக எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அமைதியான பார்வையோடு கமிஷனரை பார்க்க உள்ளே சென்றார்கள். இருவரது முகத்திலும் சோகம் அப்பி கிடந்தது. அந்த சோகத்தோடு எழுந்தவர்களை மீடியாக்களும் செய்தி சேனல்களுமே சூழ்ந்து கொண்டனர். இப்போது ஜெய்தான், ஏன் எதுக்காக கமிஷனர் இப்படி செஞ்சாருன்னே எங்களுக்கு தெரியல. எங்க மேல உள்ள பகையை வச்சு எங்களுடைய காலேஜில் வேலை செஞ்சவங்களை விசாரிக்கன்னு கூட்டிட்டு வந்து இப்படி கொண்டுட்டாரே. எதுனாலும் எங்ககிட்ட பேசி தீர்த்துக்கலாமே. இப்படி பாவப்பட்ட 4 பேரை கொண்டு போய் இப்படி கொண்டுட்டு அவங்களோட குடும்பத்தை அனாதையா தவிக்க விட்டுட்டாரே என்று கண் கலங்கினான் அவன். திவாவும் அதை ஆமோதித்து தலையாட்டி தன்னுடைய சோகத்தை காண்பித்தான். அவ்வளவுதான். அந்த செய்தி அப்படியே வைரலாகி எல்லா இடமும் போய் பேராசிரியர்கள் கொந்தளித்து போராட்டம் செய்ய தொடங்கிவிட்டனர். அனைத்து கல்லூரிகளுக்குமே விடுமுறை அளித்து விட்டனர். இதைத்தானே ஜெய்யும் எதிர்பார்த்தான். பேராசிரியர்களை விசாரணைக்கென்று அழைத்து சென்று கொன்றுவிட்டனர் என்று காட்டுத்தீயாக செய்தி பரவியது. அவர்கள் செய்த குற்றம் என்ன, ஏன் அழைத்து சென்றனர் என்பதெல்லாமே வெளியேவே வரவில்லை. அதைவிட ஜெய் வராமல் பார்த்து கொண்டான். தான் நடத்தும் கல்லூரிகளில் அப்படியொரு சம்பவம் நடக்கக்கூடாதென்று கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பாக இருந்தும் கூட
புல்லுருவிகள் உள்ளே நுழைந்து அதை செய்ய வைத்துவிட்டனர். அதை செய்ய துணிந்தவர்களும் எப்படி செய்யலாம்? மரியாதைக்குரிய இடத்தில் குருவாக இருக்கும் இடத்தில் காமந்தர்களாகவா இருக்கலாம்? இங்கில்லை என்றாலும் நாளைக்கு வேறொரு இடத்தில் வேலைக்கு சென்று இதே போன்று அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம்? உயிரோடு இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் அவர்கள். அதுதான் கமிஷனர் இவனுக்கு எதிராக செயல்படுத்த நினைத்த திட்டத்தை ஜெய் அவருக்கே எதிராக செய்து முடித்து விட்டான். அப்போது அங்கே சரியாக வந்த தீபனும் நம்பியாரும் நடந்ததை விசாரித்துவிட்டு தீபன் மெதுவாக கதறி அழுது கொண்டிருக்கும் 4 குடும்பத்தினரிடமும் பேசுவதற்காக முயன்றான். அப்போது மிக சரியாகவே அவனிற்கு முன்பாகவே வந்து ஆதிசன் நின்றிருந்தான். என்ன தீபன், இந்த பக்கம்? இவங்கள பார்க்கறதுக்கு நீ வந்திருக்க? என்ன விஷயம்? நான் யாரையும் பார்க்க வருவேன்? அதை கேட்கறதுக்கு நீ யாருடா? பரதேசி பயலே, தள்ளி போடா. என்னது பரதேசி பயலா? அடி வெளுத்துருவேன் பார்த்துக்க. உங்க அப்பனுக்கு மரியாதை கொடுக்குறேன்னா அவங்கிட்ட ஒரு காலத்துல நான் ஜூனியரா இருந்தேன். அந்த மரியாதைனால தான். அப்படி அந்த மரியாதையை நீயெல்லாம் எதிர்பார்த்துறாத, சரியா? உனக்கு அந்த மரியாதையெல்லாம் கொடுக்க மாட்டேன். நீ பேசுற பேச்சுக்கு நல்லா 4 நல்லி எலும்ப உடச்சி விட்டுருவேன், ஜாக்கிரதை. இவங்க கிட்ட நீ பேசணுன்னாலே என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்டா, வென்று. என்னதே பெர்மிஷனா? உங்கிட்டியா? எதுக்குடா நான் உங்ககிட்ட வாங்கணும்? அவங்களுக்காக நிற்கிற வக்கீலே நான் தாண்டா, எருமை. என்னடா வாய் ரொம்ப ஓவரா பேசுதே? ஜெய் உள்ள இருக்காங்கிற தைரியமோ? உன்னையெல்லாம் அடிக்க அவனை எதுக்குடா நான் கூப்பிடணும்? நானே போதுமே அதுக்கு என்று அவனிடம் கோபத்தில் நெருங்கினான். அவ்வளவுதான். 4 அடி பின்னே எடுத்து வைத்தவனோ, எதுவாக இருந்தாலும் பேசி முடிவெடுக்கணும், அதுக்காக கையெல்லாம் நீட்டக்கூடாது சொல்லிட்டேன். அப்புறம் இதுக்காக நீ ரொம்ப அனுபவிப்ப. போடாடை பச்சோந்தி, குள்ள நெறிடா நீ. இனி இந்த பக்கம் வந்தேன்னு வையே, மூக்க உடச்சிருவன், ஜாக்கிரதை என்று அவன் கையோங்கவுமே ஓடிவிட்டான். ஆதிசனும் தீபனும் பேசி கொண்டிருந்ததை பார்த்த நம்பியார் அவனிடம் வந்தார். என்ன ஆதிசா, ரொம்ப துள்ளுற? உங்களை விட அதிகமா இல்ல. என்ன ரொம்ப தைரியமா பேசுற? எப்போவுமே இப்படித்தானே பேசுவேன். இனி இந்த திமிரு பேச்செல்லாம் குறைச்சிக்க, என்ன இல்லைன்னா அழிஞ்சு போயிருவ. உங்க எச்சரிக்கைக்கு ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க என்று கை கூப்பி சிரித்தான். அவனது தைரியம் எதனால் வந்தது என்று புரிந்தவரோ, அவன் இல்லைன்னா உன்னை கொன்னு புதைச்ச இடத்துல ஆலமரமே முளைச்சிருக்குண்டா, ஞாபகம் இருக்கட்டும். சரிங்க சார், ஞாபகம் வச்சுக்கிறேன், போயிட்டு வாங்க என்றதுமே உடனே அங்கிருந்து சென்று விட்டார். இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் என்று 3 பேருமே நினைக்கவில்லை. அப்படியே காரில் ஏறி அப்பாவும் மகனுமாக சென்றுவிட தாசினை சிஎம் நேரில் கூப்பிட்டு அவனது பதவியையே பிடுங்கி கொண்டார். அதாவது கமிஷனருக்கு ரிட்டையர்ட் அறிவித்து புதிய கமிஷனரை அறிவிக்கிறோம், இந்த கொலை சம்பவத்திற்கான விசாரணை நடைபெறும் என்று செய்தியை வெளியிட்டு பிரச்சனையை அப்படியே அமுக்கிவிட்டனர். இது எதுவுமே ஜெய்க்கு போதவில்லை. இன்னும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானுகளே என்று நினைத்திருந்தான். ஆனால் அவனே எதிர்பார்க்காத அளவிற்கு பழிவாங்க அல்ல, மொத்தமாகவே அழிக்கவே ஏற்பாடு செய்ய காத்திருந்தார் தாஸ். ஜெய்யின் முகத்தை டிவியில் 6 மாதங்களுக்கு பிறகு பார்த்ததுமே உடம்பெல்லாம் ரோமாஞ்சமாகி அவனையே வைத்த கண் எடுக்காமல் அகழ்விழி பார்த்து கொண்டே இருந்தாள். அவனது உடை நடை, அவனது முகமெல்லாமே முன்பை விட இப்போது அதிகமாக இறுகிப்போய் இருந்ததை பார்த்தவளுக்கு அவனை அப்படியே ஓடிப்போய் கட்டிக்கொண்டு முத்தமிட வேண்டும் என்கின்ற ஆசை வந்தது. டிவியின் அருகே சென்றவள் அங்கேயே முத்தம் வைத்து அவனது முகத்தை தொடுவதாக நினைத்து கொண்டே டிவியை தடவி தடவி கொடுத்து விட்டு கொண்டிருந்தாள். அங்கே அனிதாவும் வாசுவும் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். வாசு பார்த்தான் என்றால் அனிதாவோ கோபத்தில் முறைத்து கொண்டிருந்தார். உடனே அகலோ, வாசு, என்னை கொண்டு போய் நீ சென்னையில் விட்டுட்டு வரியா? எனக்கு அவரை பார்க்கணும் போலவே இருக்கு. என்னது இப்பவா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ரிஸ்க்கு. நீ இப்போதைக்கு எங்கேயும் போக வேண்டாம். அவருக்கு மனைவிங்கிற பாசம் இருந்தா உன்னை தேடுவார்ல, வந்து கூட்டிட்டு போவார்ல. இல்லைல, விவாகரத்து கொடுத்துட்டு அடுத்து உன் வாழ்க்கையை நீ பாரு. இந்த வாழ்க்கை உனக்கானது இல்லை. அது ஏன் வாழ்க்கை, அவன் எனக்கானவன், அவன் தான் எனக்கு வேணும். நான் தப்பு பண்ணிட்டேன் வாசு, ப்ளீஸ் ப்ளீஸ் கூட்டிட்டு போ. அகல், உன் ஹெல்த் சரியில்லை சொல்லிட்டேன். சாப்பிடாம அவனையே நினச்சி நீ இப்படி இருக்க. உனக்கு நான் சொல்கிறது புரியுதா என்ன? அங்கே போனால் மட்டும் அவன் என்ன உன்னை ஏற்றுப்பானா என்ன? ஏற்றுக்கிறானோ இல்லையோ, நான் அவனை பார்க்க போகணும். நீ கூட்டிகிட்டு போறியா இல்லையா? சரி, நான் கூட்டிகிட்டு போகிறேன். வீக்கெண்டில் தான் நம்ம போக முடியும். எனக்கு ப்ராஜெக்ட் வேறு போயிட்டுருக்கு. அதை முடிச்சு கையில் கொடுத்துட்டு தான் நான் அவனை கூட்டிகிட்டே போக முடியும். ஒரு 3-4 நாள் நீ வெயிட் பண்ணனா நம்ம போகலாம். அவ்வளவு நாளா? அதெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு ட்ரெயின்லையாவது டிக்கெட்டை போடேன். லூசா நீ? எல்லாமே உடனே செய்யணும்னா எங்கிருந்து செய்ய முடியும்? உன் புருஷ மாதிரியெல்லாம் எனக்கு வசதி இல்லைம்மா, நினச்ச உடனே எல்லாத்தையும் செய்யறதுக்கு. அந்த வார்த்தையை கேட்டதுமே அமைதியானவள் யாரிடமுமே பேசாமல் அமைதியாக தன்னுடைய அறைக்குள்ளாக சென்று படுத்து விட்டாள். இவ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே சரியா இல்லை வாசு. நானும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அவகிட்ட சொல்லி வை. அவ இஷ்டத்துக்கு தான் வாழ்வேனா என்ன அர்த்தம்? அந்த கொலகாரனை மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு வாழ பழகுன்னு சொன்னா முடியாதுங்கிறா. இவ்வளவு பிரச்சனையும் அவ தான் சேர்த்து வச்சிருக்கா. அதுக்கு என்னென்னமா பண்ண சொல்ற நீ?
அவளை சென்னைக்கு கூட்டிட்டு போகாதடா, அப்படியே விட்டுரு. தனக்குன்னு இருக்கிற வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான் எப்படி வாழ்றதுங்கிற புத்தி தெளியும். சும்மா எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து செஞ்சா குயில் குஞ்சு மாதிரியே அடுத்தவன் கூட்டில் தான் அவள் வாழ முடியும். ஐயோ அம்மா, விடுமா, அவ சரியாகிருவா. நீயா ஏதாவது சொல்லி அவளையும் டென்ஷன் படுத்தாதானே. இந்த வார கடைசியில் முடிஞ்சா சென்னை கூட்டிட்டு போயிட்டு வரேன், பார்க்கலாம். அவர்கள் பேசி கொண்டிருப்பதையே கேட்டுக்கொண்டு படுத்திருந்தவளோ, இவங்களையெல்லாம் இனிமேல் நம்பினா சரி வராது. என் புருஷனை பார்க்கறதுக்கு நான் யார்கிட்ட கெஞ்சணும்? வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் என்று ஒரு முடிவோடு கண்களை மூடிக்கொண்டாள். அடுத்த நாளே இரவு வரை பொறுத்திருந்தவள் அதற்கு மேல் பொறுக்காமல் இரவோடு இரவாக பஸ்ஸில் ஏறி சென்னைக்கு பயணப்பட்டாள். அந்த பயணமே இறுதி பயணமாக மாறுமோ? தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை 5 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யுக யுகமாய் சமர்வீரா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.